திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் இன்றைக்கி மார்க்கெட்டில் அக்யூரஸியாக எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, மிக முக்கியமான ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி இன்ட்ராடேல அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ இருக்கும். இந்த வீடியோ வாங்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்கும். அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,340. ஓகேங்களா. எப்போதுமே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே கூட எடுத்துருவோம். இல்லை நார்மலாக வந்து அட்வான்ஸ் லெவல் வச்சு எடுக்கிற மாதிரினா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுப்போம். ஆக மொத்தம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி வந்தால் 10 நிமிஷத்தில் கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நல்லது. ஓகேங்களா. ஓகே, மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 23,470. ஆக்சுவலாக மார்க்கெட் 23,340 470, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ஓப்பனுக்கு மேலே நின்று ஒரு 15 நிமிஷத்தில் எஸ்டர்டே லோ உள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும். இது எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,436 பக்கமாக இருந்தது. அப்போது நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். அப்போது இதில் 23,400 காலும் 23,450 புட்டும் தான் வந்து இந்த மணி. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு ஓப்பனுக்கு மேலே அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா. அதனால் நம்ம 2 பேரையும் செக் பண்ணுவோம். இதில் யார் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரானோ அவனை எடுப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம 400 கால் இந்த மணி, 450 புட்டு இந்த மணி. ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு 450 கூட பார்க்கலாம் போயிட்டு. ஓகேங்களா. புட்டை போய் பார்க்கலாம். மார்க்கெட் என்ன சினாரியோவோ சேம் சினாரியோவில் புட் ஆப்ஷன் இருந்தால், அதாவது 10 நிமிஷத்தில் எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். ஆனால் ஓப்பனுக்கு மேலே இவன். ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா. நல்லா, இது முக்கியமான விஷயம். அது ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. எஸ்டர்டேயை கீழே உடைக்கும்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சானா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ளே இருக்கக்கூடாது. அதாவது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருந்தால் அவன் லோவை டச் பண்ணுவான், இல்லை லோ உள்ளே வந்துடுவான். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம இன்டிப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இதை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஓகே, அதனால் 10 நிமிஷத்தில் நம்ம எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சான் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் கால் ஆப்ஷன் வருது அப்படின்றதுனால நம்ம போய் காலை சூஸ் பண்ணோம். 23,400 கால் ஆப்ஷனோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 23,400. 10 நிமிஷத்தில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்து கரெக்டாக இங்கே இருக்கான். 135 இருக்கான். நல்ல ஒரு என்ட்ரி. அதாவது 10 நிமிஷத்தில் இவன் லோ உள்ள வரப்போகிறான் அப்படின்றது 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு தெரியும். ஏன்? புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் லோவை டச் பண்ணுவான், இல்லை லோ உள்ள வந்துடுவான் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. அதனால தான் இவனை ஃபஸ்ட் ஆஃபில் இவனை எடுத்தோம். நம்மளோட டார்கெட் 135 எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் தான். இவன் 30 பாயிண்ட் சாலிடாக கொடுத்தான். 165 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 218 வரைக்கும் போச்சு. அதாவது இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 135 என்ட்ரி எடுத்து 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு 135 ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போடணும். போடும்போது ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ அதிகபட்சம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கலாம். போனஸ் பாயிண்ட் மீன்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ 1:2 1:3 வந்தால் வெளியே வந்துடும். அதாவது 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கிறீங்க 135 அப்படின்னா 120 ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்போ 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. அப்போ அந்த 15 பாயிண்ட்டுக்கு 3 மடங்கு தான் 45 பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் 135 140 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 40 பாயிண்ட்னா 180 வெளியே வந்துடலாம். இந்த இடத்துல வெளியே வந்துட்டு இருக்கலாம் நீங்கள் 1:3. அதுதான் போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்படி தான் பிடிக்கணும். ஓகேங்களா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான், இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனா நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனா என்ட்ரி எடுத்தீங்க, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவனா என்ட்ரி எடுத்தீங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவனா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவன் அது வரைக்கும் தான் போவான், அதை தொட்டுட்டு திருப்பி கீழே வந்துடுவான். இதுதான் நம்மளோட ரூலு, இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொல்லியிருக்க விஷயம். அப்போது இவன் கண்டிப்பாக இவனை நீங்கள் என்ட்ரி எடுத்தால் ரெண்டாவது என்ட்ரி கண்டிப்பாக புட்டு பண்ண போகிறான்றது எல்லாருக்குமே தெரியும். இவன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா, இவன் பர்ஃபார்ம் பண்ணி முடித்து ஓப்பனை தாண்ட முடியாமல் திருப்பியும் எஸ்டர்டே லோவை கீழே உடச்சி வரும்போது அவனை எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எஸ்டர்டே லோவை கீழே உடச்சிட்டான். திருப்பி மேலே போனவன் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது இவன் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை கீழே உடச்சிட்டான். அதேமாரி மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை கீழே உடச்சிருச்சு. அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோக்கும் மாறிடுச்சு. அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்ட போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த டைமில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 23,450 புட் ஆப்ஷன் தான் வந்து இந்த மணி. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை கீழே உடச்சிட்டான், கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே லோவை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஐயை தாண்டுவான், இல்லை ஐ வரைக்கும் போவான். இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஏன்? கால் ஆப்ஷன் ஐயையே தாண்ட முடியல, ஓப்பனையே தாண்ட முடியல, அவன் லோவே உடைச்சிட்டான். அப்போ இவன் வந்து லோவை எப்படி உடைக்க மாட்டான். அப்போது அவன் அந்த லோ தான் நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவலாக மென்ஷன் பண்ணி, இன்னொன்று முக்கியமான விஷயம், இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தான் 70ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். எக்ஸாக்டாக பாருங்கள், இவன் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்து லோவை தாண்டவனே என்ட்ரி கரெக்டாக அதே 10 மணிக்கு. அவன் வந்து எஸ்டர்டே லோவை கீழே உடைச்சான் கால் ஆப்ஷன், அப்போது இவன் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகணும். அப்போது 10 மணிக்கு இங்கேயே என்ட்ரி உங்களுக்கு 75ன்ற இடத்துல என்ட்ரி, 60 தான் ஸ்டாப் லாஸ், எஸ்டர்டே லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போது ஐ வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? 75 அப்படின்னா 120 வரைக்கும் போச்சு மார்க்கெட். ஒரே கேண்டில் தான், அடுத்த 5 நிமிஷத்தில் டார்கெட். ஓகேங்களா? எவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம ப்ரீமியம் மீட்டிங் பாயிண்ட்டை சொல்லியோ, இல்லை ப்ரீமியம் வந்து இந்த ப்ரீமியம் இவ்வளோ இருந்தால் அந்த ப்ரீமியம் அவ்வளோ இருக்கணும், ப்ரீமியம் கால்குலேஷன் எதனா நம்ம போட்டிருக்கோமா? எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இது எல்லாமே உள்ளே அடங்கிடும். இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டு, ப்ரீமியம் யார் அதிகமாக இருக்கணும், யார் கம்மியாக இருக்கணும், எல்லா கான்செப்டும் இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்துடும். ஓகேங்களா? எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் யூடியூப்பில் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி உள்ளே வந்துடும், இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி உள்ளே வந்துடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்கவே தேவையில்ல. ஆப்ஷன் செயினை வச்சு பார்க்குறது, ஓகேங்களா, நியூஸை வச்சு பார்க்குறது, மீட்டிங் பாயிண்ட்டை வச்சு பார்க்குறது, இந்த ப்ரீமியம் இவ்வளோ இருக்கான், அந்த ப்ரீமியம் இவ்வளோ இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஒரு 4 ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்போம். அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் என்ட்ரி தான் எடுக்கணும், இல்லைனா விடக்கூடாது. அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகுதுனால இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது அர்த்தம். மீட்டிங் பாயிண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம், அட்வான்ஸ் லெவலில் தாண்டான்னு அர்த்தம், எல்லாமே அதில் ஒன்றா வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி அது டீஃபால்ட்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி மூமெண்ட்டே நடக்கும். அதனால தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை ஒரு சிம்பிளாக சொல்லிட்டோம். நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்காம எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் போகுது. எப்படியா இருந்தாலும் எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் 80 to 90% தான், 80% தான் இன்னும் கேட்டால். அப்போது ஸ்டாப் லாஸ்ன்றது கண்டிப்பாக அடிக்க தான் செய்யும். அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளாக ரொம்ப மார்க்கெட்டை ஈஸியாக யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இதில் வந்து ஒரு 80 to 90% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அதாவது 10 என்ட்ரி எடுத்திங்கன்னா 8 என்ட்ரி 7 என்ட்ரி கண்டிப்பாக வின் ஆகும், ஒரே ஸ்டைலில் நீங்கள் எடுக்கும்போது. இதில் கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டான டிசிப்ளின் ட்ரேடும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் மந்த்லி அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணோன்னா நீங்கள் உங்களோட லாட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்ட்டு எந்த கொம்பனுக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இதை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு இவ்வளோ போவான்னு தெரியும், ஐ வரைக்கும் போக போகிறான்னு தெரியும். அப்போ நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு ஒரு லாட்டை ஹோல்டு பண்ணி ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டுடணும். ஓகேங்களா? எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்களோ அப்போது ஒரு ½ அன் ஹவரில் இங்கே இவ்வளோ பாயிண்ட், அட்லீஸ்ட் இவன் ஒரு 200 பாயிண்ட்டு போயிருக்கான்னா ஆக்சுவலாக வந்து 75லேருந்து
300 வரைக்கும் போயிட்டோம். கிட்டத்தட்ட 225 பாயிண்ட். அட்லீஸ்ட் இதில் ஒரு 100 பாயிண்ட்னா நீங்கள் பிடிக்க முடியும். ½ அன் ஹவர் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்னா பிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கிறது. எதுக்குன்னா அந்த 10 ட்ரேடில் 3 ட்ரேடு 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது பாருங்கள். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பாயிண்ட் 15 பாயிண்ட்டுன்னு வைக்கிறீங்களா, இல்லை ஒரு 20 பாயிண்ட்டுன்னு வைக்கிறீங்கன்னா 40 பாயிண்ட் போயிடும். இப்போ இந்த போனஸ் பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்து வைக்கும்போது இதில் ஒரு 40 பாயிண்ட் வந்து அதில் மைனஸ் ஆகும். அதுக்கு தான். மற்றபடி கன்சிஸ்டண்டாக நீங்கள் அந்த 15 பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறது அது தனியாக இருக்கும். அது இந்த போனஸ் பாயிண்ட் இருந்தது அதுக்கு யூஸ் ஆகும். இந்த 2 ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த போனஸ் பாயிண்ட் 100 பாயிண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா 2 ஸ்டாப் லாஸ் அடித்து 30 பாயிண்ட்டோ 40 பாயிண்ட் போச்சுன்னா அதை மைனஸ் பண்ணால் அதில் போனஸ் பாயிண்ட்டில் 60 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்படி தான் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இப்படி தான் நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா விட்டுட்டு கம்முன்னு வேடிக்கை பாருங்கள். டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்க தான் போகுது. வாரத்தில் ஒரே ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் அவசரப்படாமல் எமோஷன் இல்லாமல் மார்க்கெட்டில் அந்த டைமில் என்ன நடக்குதோ அதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். முன்னாடியே பிளான் பண்ணுறது, முன்னாடியே ப்ரீமியத்தை கால்குலேஷன் பண்ணி இவன் இங்கே ஓப்பன் பண்ணுவான், அவன் அங்கே ஓப்பன் பண்ணுவான், இவன் இங்கே மீட்டிங் ஆகிறானா, அவன் அங்கே மீட்டிங் ஆகிறானா, இதெல்லாம் எதுவும் அலச தேவையில்ல. அது எல்லாமே வந்து என்எஸ்சியில் இப்படி தான் அது நடக்கும்னு எல்லாம் கரெக்டாக அவங்க செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால நீங்கள் வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% கிடையாது. அது அவங்களோட ஸ்ட்ரக்சர். அது அவங்க அப்படி தான் அது மூவ்மெண்ட் ஆகுதுன்னு அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால அதை வச்சு இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான், கால் ஆப்ஷன் தான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுவான், புட் ஆப்ஷன் தான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுவான்னு யாரால் சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. இது இப்படி தான் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒருத்தங்க வந்து யூடியூப்பில் சொல்லி அதுக்கு வந்து 25,000 50,000 காசை வாங்கின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அதனால் அதெல்லாம் ஏமாந்து தயவுசெய்து உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதை வச்சு நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.